விஜய் வந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரியல. கூட இருக்கிறது எல்லாம் நகட பாண்டிகள் தான். அதிகபட்ச விஷயம் தெரிஞ்சவர்னு பார்த்தா ஆதவ அர்ஜுன் தான். அதை தாண்டி வேற யாரும் இருக்க மாட்டாரு. சிடி நிர்மல்குமார்லாம் 2 கட்சியில இருந்து வந்திருக்காரு, தெரியும். ஆனா ஒரு கட்சியை தலைமை தாங்கி நடத்துற அளவுக்கு அரசியல் அப்படின்னா அதுக்கு கஷ்டம். ஆதவ அர்ஜுனே கூட பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில ஸ்ட்ராட்டஜி டீம் பக்கம் தான் இருந்திருக்காரு தவிர பொலிட்டிக்கலா அவர் வந்து வெல் நாலேஜ் அப்படின்னா சொல்ல முடியாது. அப்போ வந்து அவரு வந்து இங்க இதுவா இருக்காரு. புஷி ஆனந்த் தொகுதியில புஷின்ற தொகுதி தான் ஜெயிச்சாரு. எவ்வளவு வாக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த தொகுதியில சொல்லுங்க. எனக்கு அவரை தெரிஞ்சதுன்னா விஜய் கூட சேர்றன்னு போதுதான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். அப்பதான் தெரியும். நான் சொல்ல வர்றது அவர் புஷி தொகுதியில பாண்டிச்சேரியில ஒரு எம்எல்ஏவா இருந்தவர் அப்படின்னாங்க. எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பாரு? மொத்த ஓட்டு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10,000 15,000 அவர் வாங்கியிருப்பாரு நான் நினைக்கிறேன். அப்ப மொத்த ஓட்டு எவ்வளவு இருக்கும்? மொத்த ஓட்டு இருக்கிறது ஒரு 50,000க்கு மேல. அவரு 2006 ஜெயிக்கிறாரு. எவ்வளவு சொன்னீங்க? மொத்த வாக்கு எவ்வளவு இருக்கும்னு நினைச்சீங்க? அவர் ஒரு 15K வாங்கியிருப்பாரு. 15,000. அவர் வாங்கின மொத்த வாக்கு 2423. சார் நான் கூட சரி ஓகே டிவிகேல வந்து அவர் ஒரு பெரிய இடத்துல இருக்காருன்னும் போது கண்டிப்பா அவர் இருந்த தொகுதியில வந்து கண்டிப்பா அரசியல் சார்ந்து ஒரு பலமா இருந்திருப்பாரு. மொத்த வாக்கு எவ்வளவு தெரியுமா? தொகுதி மொத்த வாக்கு 5627.